ஜெய் மகாகாளி. ஆனந்தம். சனாதன தர்மம் ஒரு மதமோ சமயமோ இல்லை. அது உலகம் தழுவிய மானுடத்தின் ஒரு வாழ்வியல் முறை. இடையில் வந்த புத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம், வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க சங்கம், இவை அனைத்தும் சனாதன தர்மத்தின் கோட்பாடுகளில் சிலவற்றை தங்களுடன் சேர்த்து கொண்டே வளர்கின்றன. சனாதன தர்மம் 400 ஆண்டுகளுக்கு முன் நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களால் இந்து மதம் என்று பெயர் வைத்து அழைக்கப்பட்டு வருகிறது. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். ஆபத்தாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. நமஸ்காரம். நமது இறைத்துவம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் 53ஆம் பகுதிக்குள் உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறோம். கடவுளுக்கும் கடவுள் படைத்த உயிர்களுக்கும் இடையே கடவுளாலேயே படைக்கப்பட்ட மாயை என்ற பாசக்கயிறு பற்றாகி உயிர்களை பிணிக்கும் பிணியாக உள்ளது என்பதை 52ஆம் பகுதியிலே பார்த்தோம். அந்த பாசக்கயிற்றின் பற்றுக்கள் இருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும்? அதை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இறைவனின் அருளை பெற வேண்டுமானால் ஆத்யாசக்தி வடிவனான தேவியை மகிழ்விக்க வேண்டும். அவளே மகாமாயை. உலகை மயக்கத்தில் ஆழ்த்தி படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்து வருகிறாள். அந்த மகாமாயை கதவை திறந்து விட்டால்தான் கடவுளின் சாம்ராஜ்யத்துக்குள் நுழைய முடியும். இல்லாது போனால் வெளியே விழுந்து கிடக்க வேண்டியதுதான். வெறும் புரோஷங்களைத்தான் காண முடியும். நித்தியமான அந்த சச்சிதானந்த இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் மது கைடவர்களை கொன்றபோது பிரம்மா முதலான தேவர்கள் மகாமாயை துய்த்ததாக தேவி மகாத்மியத்தில் கூறப்படுகிறது. சக்தியே உலகின் மூல ஆதாரம். அந்த ஆத்யா சக்தியிடம் வித்யை அவித்யை இரண்டும் உள்ளன. அவித்யை மோகத்தில் ஆழ்த்துகிறது. காமினி பெண், காஞ்சனம் பணம். இந்த நாட்டம் இருந்தே உண்டாகிறது. அது மனிதனை மோகத்தில் ஆழ்த்துகிறது. பக்தி, தயை, ஞானம், பிரேமை இவற்றை தோற்றுவிப்பது வித்யாசக்திதான். வித்யாசக்திதான் நம்மை இறைநெறியில் அழைத்துச் செல்கிறது. ஆனால் அதனாலும் நாம் முழு ஞானம் பெற முடியாது, கடவுளையும் காண இயலாது. அவித்யாசக்தியை மகிழ்விக்க வேண்டும். அதுதான் சக்தி பூஜையின் நோக்கம். அவளை மகிழ்விப்பதற்காக தாசபாவனை, வீரபாவனை, சந்தான பாவனை என பல்வேறு பாவனைகளில் பூஜைகள் செய்து அவளை மகிழ்விக்க வேண்டும். வீரபாவனை அதாவது உடல் உறவின் வாயிலாக அவளை மகிழ்விப்பது. சக்தி சாதனைகள் மிகவும் கடினமானவை. அவை செப்பிடு விதைகள் அல்ல. அன்பர்களே, ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறும் இந்த சக்தி பூஜை என்பது சித்தர்கள் கொண்டாடும் வாலை உபாசனை, அதாவது பாலா என்பார்கள். 10 வயது சிறுமியினர் பெண் தெய்வம் வழிபாட்டின் மூலமே அவர்கள் நித்திய இறைவனை அறிய முடியும். மகாமாயை அவித்யா சக்தியை வழிபட்டு அவள் வழிவிட்டால்தான் வித்யாசக்தியின் பண்புகளை
நாம் பெற முடியும். அதாவது பக்தி, தயை, ஞானம், பிரேமை இவற்றை பெற முடியும். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சக்தி வழிபாடு என்பது வித்யாசக்தி மூலம் கிடைத்த பிரேமை உடல் ஆன்மாவோடு கலந்து இன்புறும்போதுதான் பேரொருள் காட்சி, சமாதி, பேரின்பம், ஏதுமற்ற நிலை இவையெல்லாம் கிடைக்க வழி செய்கிறது. திருச்சிற்றம்பலம்.